அண்ட் நம்ம வேரியபிள்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபுல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்றேன். ஸோ ஆண்டோ ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ என்னோடய ஃபுல் நேம் டைப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம் டைப் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ நான் அதை எக்கோ பண்ணுறேன். ஸோ எக்கோ நமக்கு தெரியும் நேம் செமிகாலன். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும் தெரியும், அவுட்புட் வந்து ஆண்டோன்னு வரும். ஓகே, பர்ஃபெக்ட், நம்ம நினச்ச மாதிரி வந்துருச்சு. பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் நான் திரும்பி நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண அதே நேம் அதே வேரியபிளை கால் பண்ணுறேன், அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டாட் ஆப்ரேட்டர் வைக்கிறேன். நான் டாட் வச்சா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் கன்கனேஷன் நடக்க போகுதுங்க. இதில் கன்கனெக்ட் பண்ண போகிறோம், அதாவது ரெண்டு நேமை ஒன்றா சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், டாட் வச்சு ஈக்குவல் போட்டுட்டு, ஸோ இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் செமிகோலன், நான் இந்த இடத்துல சுஜேஷ் அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிளில் வந்து ஆண்ட்ரோ அப்படின்ற அந்த நேம் ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது அதே இதுதான், அதே நேமை தான் நான் திரும்பி கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம்ன்ற வேரியபிளில் ஆல்ரெடி ஆண்டோ அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் இந்த நேம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கு கூட சுஜேஷும் ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கிட்ட. அதுதான் இந்த டாட் அண்ட் ஈக்குவல். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வேரியபிளில் சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது கூட இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது சுஜேஷன்ற இன்ஃபர்மேஷனும் சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ கன்கனெக்ட் பண்ணுறோம், ஆல்ரெடி ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் கூட இன்னொரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய ஃபுல் நேம் கிடைக்கும், இட் இஸ் ஜெயேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி வேலை ட்ரை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக்கல், நான் இந்த இடத்துல இன்ஜினியரிங் அப்படின்னு போடுறேன். ஸோ என்னுடைய டிகிரி. ஸோ இந்த இடத்துல வந்து நான் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் சேவ் பண்ணிவிட்டு நான் என்னுடைய பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சூப்பர். ஸோ இதுதான் சிம்பிள் கன்கனேஷன் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம ப்ரோக்ராமில் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஸோ இது திரும்பி இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா திரும்பி இன்னொரு வாட்டி பாருங்கள். ஸோ அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும் கிளியராக.